அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 11th இங்கிலீஷ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேராகிராஃப் தான் இருக்குது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சு எழுதுறதை காட்டிலும் நமக்கு இந்த வெக்காபுலரி, கிராமர், இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ 5 மார்க்குன்றது இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். அதுல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் நமக்கு பேராகிராஃப் தான் வந்து வரும். நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல உங்களுக்கு 99.99% உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கருத்தில் கொண்டு. ஓகேவா? அதனால அங்கிருந்து கூட நம்ம ஐடியாஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு முக்கியமான செக்ஷன் இந்த பேராகிராஃப் செக்ஷன் நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம அந்த வேலை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க யூனிட்ஸ். பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, நம்ம மொத்தம் 6 யூனிட் இருக்கு. எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஃபா வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. either 1 2 3 படிப்பாங்க, இல்லைனா 4 5 6 படிப்பாங்க. ஸோ நம்மளும் அதான் நம்ம வந்து பண்ண போறோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. பட் இன் மை ஒப்பீனியன் நீங்க இந்த 1 2 3 படிக்கிறது பாத்தீங்கன்னா நல்லதுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி அடிக்கடி கேட்கறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான டைமும் அடிக்கடி இந்த 1 2 3ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. அது யூனிட் 1ல இருந்தே கேட்கறாங்க. ஸோ அதனால 1 2 3 நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அது மட்டும் படிச்சாலே சேஃபான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா சேஃப் தான். ஒரு 90% மேல சேஃப் தான். பட் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு யூனிட் படிச்சுக்கோங்க. ஸோ இது யூனிட் 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், எது வேணா படிச்சுக்கோங்க. பட் இப்போ ஒரு யூனிட் 5ன்னு ஒரு லெசன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அதே யூனிட்ல இருந்து ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சப்ளிமெண்டரி நமக்கு பிரச்சனை இல்லை, ஹிண்ட்ஸ் இருக்கும். ஓரளவு உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா நீங்களே டெவலப் பண்ணிடலாம். ஸோ அதனால நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ 1 2 3 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 பேராகிராஃப்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எழுதுறதை காட்டிலும் அந்த வெக்காபுலரி, ஸோ அதை நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம் இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு. ஸோ அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த அளவு படிச்சிருக்கீங்கன்றத. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. இன்னும் ஆல்மோஸ்ட் வீக் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.